foodies, welcome to Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம இன்ட்ரஸ்டிங்கான தமிழ்நாடு ஸ்டைல் பிரிஞ்சி தான் பண்ண போறோம். அது ரொம்ப ஈஸி. எப்படி இன்ஸ்டன்ட்டா பண்றோம்ங்கறத பார்க்கலாம். நான் ஒரு 2 tablespoons கீ போட்டுருக்கேன். உங்களுக்கு கீ வேண்டாம்னா நீங்க ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 2 bay leaf, இந்த மெரைன் ஆல்கே, ஸ்டார் அனிஸ், ஏலக்காய், அப்புறம் இந்த தால்சீனி, அப்புறம் இந்த சோம்பு. இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து இதுல பொடியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இதெல்லாம் கட் பண்ண ஆரம்பிக்கிறதே நான் வந்து தேவையான அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். இப்போ இதை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துடலாம். மூடி வச்சு கொதிக்கட்டும். இப்போ இதில் நான் வந்து கேரட், பீன்ஸ், கோபி, ஆலு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு 2 to 3 minutes வந்து இது நல்லா சாட்டே பண்ணுங்க. இப்போ இதில் நான் வந்து 2 கிரீன் சில்லிஸ் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி எடுத்துட்டுருக்கேன். இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த கசூரி மேத்தி நம்ம சேர்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு கசூரி மேத்தி ஃப்ளேவர் பிடிக்கல, இந்த பிரிஞ்சுக்கு அந்த ஃப்ளேவர் வேண்டாம்னு நினச்சேன்னா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், நம்ம ஹோல் மசாலாஸ் போட்டிருக்கோம். ஆனாலும் நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். இந்த ஆம்ச்சூர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இது வந்து ஆக்சுவலி 1 pot குக்கிங் கேட்டகரியில் வரும். ரொம்ப நிமிஷமாக பண்ணிடலாம். இந்த கரிகா கட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு டைம் ஆகுமே ஒழிய நிமிஷமாக ஆகிடும். இப்போ நான் வந்து 1.5 டம்ளர், இந்த டம்ளரால் 1.5 டம்ளர் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டேன். அதுக்கு நான் வந்து மொத்தமாக 1:2 அளவுக்கு ஜலம் சேர்த்துக்கிறேன். அப்போ மொத்தமாக 3 டம்ளர்ஸ் ஜலம் விட போகிறேன். ரைஸ்க்கு மாத்திரம் நீங்கள் கணக்கு பண்ணினா போகிறோம். ஏன்னா இது வந்து உதிராக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ இதெல்லாம் ஒரு கொதி வந்தாச்சுன்னா இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் 2 whistles விட்டா போதும். இப்போ நம்மளோட தமிழ்நாடு ஸ்டைல் பிரிஞ்சி எவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் வந்து ஆல்ரெடி இந்த பிரெட்டை நான் வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து இன்னைக்கு மல்டிகிரெயின்ஸ் பிரெட் தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ரெகுலர் மைதா பிரெட் கூட எடுத்துக்கலாம். இந்த மல்டிகிரெயின்ஸ் பிரெட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதுவும் இது வந்து நம்ம உப்மாலாம் பண்ணி சாப்பிட்டாக்க அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் பிரிஞ்சி ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஈஸியான இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நம்ம சேனல்ல நிறைய இருக்கு. Stay tuned for more recipes. Thank you for watching. Bye bye.